அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது புதுசாக சமையல் அறையை செட் பண்ணுறவங்களுக்கு பேசிக்காக என்னென்ன தேவை அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே என் சமையல் அறையில் நான் காமிச்சிருக்கேன். ஸோ ஒரு தொடர்ந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்ததுனால அவங்களுக்காக இப்போது இந்த போஸ்ட்டு. இது நம்ம அடுப்புக்கு கீழே நம்ம ஈஸியாக வைக்கக்கூடிய மாதிரி உள்ள ட்ரே உங்களுக்கு ரெடிமேடாகவே கடையில் கிடைக்கிது. ஸோ அந்த மாதிரி உள்ள ட்ரேயில் நம்ம தனித்தனியாக பிரித்து வச்சுக்கலாம். சின்ன ஸ்பூன், பெரிய ஸ்பூன், அதே மாதிரி அந்த வடிகட்டி எல்லாம் டீ வடிகட்டுறதுக்கு, அப்புறம் தேங்காய் பாலோ அல்லது புளி கரைசல் அதுக்கெல்லாம் தனித்தனியாகவே வடிகட்டி இருக்கும். அது மாதிரி 2-3 எடுத்து வச்சுங்க. ஸ்பூனில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு குழம்புக்கு தேவை, சாதம் எடுக்கிறதுக்கு. அதே மாதிரி கத்தி, அது நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறத ஒரு பக்கத்தில் வச்சுங்க. பெரிய பெரிய கத்தியெல்லாம் கொஞ்சம் உள்ளே தூக்கி வச்சுடுங்க, ஏன்னா இது ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடியது. பெரிய கரண்டி, ஜல்லடை கரண்டி அப்படின்னுவோம். குழிக்கரண்டி ஒரு 2-3 எடுத்து வச்சுக்கணும். ஒன்று பால் காய்ச்சறதுக்கு, டீ போடுறதுக்கு, அப்புறம் ரசம் எடுக்கிறதுக்கு அப்படின்ட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதுமாதிரி மரக்கரண்டியும் நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணணும். இந்த மாதிரியான கைப்பிடிகள், அப்போல்லாம் சிக்கன்லாம் பொரிக்கும் போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன ட்ரே மாதிரி வச்சுட்டு அதில் சின்ன சின்ன ஐட்டம் எங்கேயும் மிஸ் ஆகிடும் பாருங்கள். நம்ம குக்கரில் உள்ள இந்த வெயிட்டு, விசில்ஸ், சின்ன ஸ்பூன் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் கை கேட்டுற மாதிரியும், கைப்பிடி, கத்தி, கத்திரிக்கோல், அப்புறம் லைட்டர், அதெல்லாம் ஒரு ட்ரேலையும் எடுத்து வச்சுங்க. இதெல்லாம் அடுப்புக்கு கீழே உள்ளது. ஸோ ஈஸியாக நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணல, தனியாக வச்சுக்கிறேன் அப்படின்னாலும் ஒரு ட்ரே போட்டு நீங்கள் ஓரமாக வச்சுக்கலாம். அதுமாரி மெயினாக எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடியது குக்கர்லாம் லூஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால் ஸ்க்ரூ டிரைவர் அதெல்லாம் எடுத்து வச்சிங்க. அதிகமாக நீங்கள் புழங்காத பொருட்களை ஒரு பக்கமாக ஓரமாகவும் எடுத்து வச்சுங்க. மெயினான பொருட்களை எல்லாமே உங்கள் கண்ணுக்கு படுற மாதிரி பக்கத்துலேயே வச்சுங்க. இதெல்லாம் நான் அப்பப்போ எப்போயாவது தான் யூஸ் பண்ணக்கூடியது. இது தடுக்க, இது கட்டாயமாக எல்லார் வீட்லேயும் வாங்கி வச்சுங்க. ஏன்னா நம்ம சட்னி தாளிக்கும் போதோ அல்லது மற்றது வேறு எதுவும் பேசிக்காக தாளிக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்பூன் ஸ்டாண்டு தான் அது. அதே மாதிரி அதுக்கு கீழேயே பாருங்கள், நான் நான்ஸ்டிக் ஐட்டம்ஸ், அதை ஒரே மாதிரியான உள்ள குக்கர் அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இதுவும் நான் ரெகுலராக புழங்கக்கூடியது. வீடு நிறைய சாமான் வாங்கி அடைக்கணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு தேவையானது எதுனா 3 லிட்டர் குக்கர், 5 லிட்டர் குக்கர், அப்புறம் 1 லிட்டர் குக்கர். இதுக்கு மேலே ரசம் தாளிக்கிறதுக்கு ஒரு சட்டி, ஒரு நான்ஸ்டிக் பேன் காய்கறி வைக்கிறதுக்கு. இது ரெண்டுத்துக்குமே ஸ்க்ராட்ச் ஆகக்கூடாதுன்ட்டு கீழே ஏதாவது ஒரு பேப்பரோ அல்லது ஏதாவது போட்டு வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்குன்னு நம்ம அதே மாதிரி அந்த குக்கரில் உள்ள அந்த ரிங்கையும் நீங்கள் செப்பரேட்டாகவே எடுத்து வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன பொருட்கள் எல்லாமே நமக்கு கைக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அப்பப்போ தேடணுன்ற அவசியமே இருக்காது. அதே மாதிரி எண்ணெயெல்லாம் வைக்கும்போது டைரெக்டாக நீங்கள் வைக்காமல் இந்த மாதிரி ஃபாயில் கப்பில் போட்டு வச்சிங்கன்னா அந்த இடம் எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் நீட்டாக இருக்கும். ஸோ உரல், உலக்க அதெல்லாம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது. அதனால் அதுவும் கைக்கு எட்டக்கூடிய அளவுக்கு வச்சுக்கலாம். இந்த மத்து, அப்புறம் எக்ஸ்ட்ராவாக நம்ம யூஸ் பண்ணாத ஜல்லடை கரண்டி, ஃபாயில் பேப்பர், அப்புறம் கிளிங் ஃபிலிம் பேப்பர், முறுக்கு சுடுறது, இடியாப்ப பரன், இதெல்லாம் நான் ஒரு சைடில் வச்சுருக்கேன். அது இப்போ ரெகுலராக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் நம்ம. ஸோ அதெல்லாம் ஒரு ட்ரேயில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் மாடுலர் கிச்சனில் இப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். இது நமக்கு ஒரு நல்ல ஒரு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம பார்க்குறதுக்கும் அரேஞ்ச் பண்ணி வச்சாலும் வெளியில் எதுவுமே தெரியாது, நீட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய கத்திகள்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய கத்தியில் நீங்கள் தனியாக வைங்க. பெரிய கத்தி, நான்வெஜ் கட் பண்ணுறது அப்படின்றத நம்ம செப்பரேட்டாக வச்சுக்கலாம். இந்த இரும்பு கத்தியை மெயின்டெனன்ஸ் பண்ணுறது எப்படின்னா, பாருங்கள், இப்போ வீணாக போயிடுச்சு. தண்ணி சிங்கில் நீங்கள் அதை போடவே கூடாது. எப்போதுமே கத்தியை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உடனேயும் அலசிட்டு அதை நல்லா தொடச்சி வச்சுருங்க. இது ஒரு வகையான, இதுவும் ஒரு கத்தி தான். இது எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க எங்களுக்கு கிஃப்ட் பண்ணது. ஸோ அவங்க ஞாபகத்தமாகவே இன்னும் வச்சுருக்கேன். அதிகமாக நான் இதை யூஸ் பண்ணலை. நான்வெஜ் கட் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி நம்ம
கொத்தமல்லி, புதினா, கீரைகள்லாம் இதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நிறைய வெரைட்டிஸ் மார்க்கெட்டில் கத்தி கிடைக்கிது, அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி கட்டிங் போர்டு வந்து உட்டனில் உள்ளதாக பார்த்துங்க. மெஷர்மெண்ட் கப் வாங்கி வச்சிங்க. அது மாதிரி சப்பாத்தி கட்டை, ரோலிங் பின், அதுவும் வந்து நீங்கள் மார்க்கெட்டில் போய் சில்வரில் எது நல்லா இருக்குன்றத பார்த்து வச்சுக்கலாம். வடிகட்டி நம்ம காய்கறிகள் அலசுறதா இருந்தாலும் சரி, சாதம் வடிக்கிறதுக்கு அந்த மாதிரியான வடிகட்டிகள் யூஸ் பண்ணலாம். இது வந்து நம்ம கைப்பிடின்னு சொல்லுவோம். அதாவது சப்பாத்தி எடுக்கிறதுக்கோ அல்லது நான்வெஜ் அதெல்லாம் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். மேஷர் கைப்பிடியிலையும் நீங்கள் கட்டாயமாக வாங்கி வச்சிங்க. துணியை யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி கைப்பிடி ரொம்ப அவசியம். இதுவும் வந்து டீப் ஃப்ரை பண்ணும்போது, இப்போ சிக்கன் அதெல்லாம் பண்ணும்போது எண்ணெயை வந்து இதுலேயே வடிகட்டிடும். ஸோ அந்த மாதிரி உள்ளது. இது வந்து நான் தந்தூரி அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணிக்கலாம். விஸ்க், பபுள் விஸ்க்கு, அப்புறம் இதை மாதிரி உள்ளது யூஸ் பண்ணிக்கலாம். கத்திரிக்கோல் வந்து இது வந்து பேக்கெட் கட் பண்ணுறதுக்கு அதுமாதிரி சின்னதாக வச்சுங்க. நான்வெஜ் கட் பண்ணுறதுக்கான சிசரும் எடுத்து வச்சுக்கோங்க. அதுமாதிரி 3 கத்திரிக்கோல் மெயினாக இருந்தால் போதும் அவசரத்துக்கு எடுக்கிறதுக்கு. இதுமாதிரி பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி அதெல்லாம் கட் பண்ணுறதுக்கும் ஒரு சின்ன கத்திரிக்கோல். இதெல்லாமே வந்து நம்ம பேசிக்காக வச்சுக்கலாம். தட்கா பேன்றது நம்ம சட்னி தாளிக்கிறதுக்கோ அல்லது பருப்பு தாளிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம இப்போது சில எண்ணெய்கள்லாம் வந்து பொரிச்சோம்னா அதுக்குள்ளேயே நிறைய துகள்கள்லாம் வந்து விழுந்துடும். இப்போ கட்லெட்டோ அல்லது வேறு ஏதாவது ரொம்ப இருந்துச்சுன்னா நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ 1 வாட்டி 2 வாட்டி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். 1 வாட்டி பொரிச்ச எண்ணெய்னா அதை உடனே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கோரோடு வைக்காமல் இந்த மாதிரியான வடிகட்டி இருக்குது, அதில் வடிகட்டி பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம். அஞ்சரை பெட்டி வீட்டுக்கு தேவையானது. தனித்தனி டப்பாவில் போடுறதை விட இந்த மாதிரி அஞ்சரை பெட்டியில் நீங்கள் யூஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுவும் வந்து நான் ஸ்பைஸ் வைக்கக்கூடியதான். ஸோ இது ஈஸியாக சீக்கிரமாக எடுக்கக்கூடிய ஏலக்காய், அப்புறம் கிராம்பு, பட்டை அதெல்லாம் வந்து போட்டு வச்சுருக்கிறது, முந்திரி பருப்பு அதெல்லாம் முன்னாடியே வச்சு சீக்கிரமாக எடுக்கிற மாதிரி உள்ள பொருட்கள் இதெல்லாம் வச்சுருக்கேன். சின்ன ஸ்பூன் ஸ்டாண்டு தனித்தனியாக போட்டு வைக்கிற மாதிரி வச்சுருக்கேன். இதில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணாதது ஐஸ்கிரீம் ஸ்கூப்பு, ஆனால் எப்போதும் தேவைப்படும், நம்ம அந்த நேரத்தில் தேட முடியாதுன்றதுனால அந்தந்த திங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து நம்ம சாம்பிராணி புகை காமிக்கிறதுக்கோ அல்லது தந்தூரிக்கு காமிக்கும்போது அடுப்பில் கறி வச்சு சுட்டதுனால இந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு கீழே எண்ணெய் கேன் வைக்கிறதுக்கு பெரிய எண்ணெய் கேன், நான் எப்போதுமே வந்து 2 எண்ணெய் கேன் வச்சுருப்பேன். பெருசு வந்து செப்பரேட்டாக வச்சுட்டு சின்னதில் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடியது மாதிரி நான் வச்சுருப்பேன். அதுமாதிரி எண்ணெய் கேன் வைக்கும்போது அந்த இடத்துல நீங்கள் எப்போதுமே வந்து கீழே ஒரு ட்ரே போட்டு வைங்க. அது மாதிரி ஜல்லடை நமக்கு தேவைப்படும் அதிகமாக. பொரிக்கும் சட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 சைஸில் நீங்கள் வாங்கி வச்சிங்க. எண்ணெய் வடிகட்டியும் அதோட நான் சேர்த்து செட்டாகவே வச்சுருக்கேன். நம்ம அதிகமாக வச்சு கண்ட இடத்துல வைக்காமல் ஒரே இடத்துல வச்சிட்டோம்னா நமக்கு பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். அதுமாதிரி பால் குக்கர், டீ வடிகட்டுறதுக்கு உள்ள ஒரு பவுலு, பால் குக்கர் வந்து நான் 2 வச்சுருக்கேன். டீ போடுறது, அப்புறம் சின்ன சின்ன பவுல்ஸு, சில்வர் பவுலில் நீங்கள் நிறைய யூஸ் பண்ணுவோம். நம்ம ரசம் ஊற்றி வைக்கிறதுக்கோ அல்லது உங்கள் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு தகுந்த மாதிரி உள்ளது, காய்கறிகள் எடுத்து வைக்கிறதுக்கு, பால் காய்ச்சறதுக்கு அப்படின்ற ஒரு சட்டி எல்லாமே வந்து நம்ம சைஸ் வாரியாக எடுத்து வச்சிட்டோம்னா அடுக்கி வைக்கும்போது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ இன்னொரு பக்கத்தில் நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ் எல்லாமே வந்து சைஸ் வாரியாக அடுக்கி வச்சுருக்கோம். ஸோ வெளியில் கொடுக்கறதுக்கோ அல்லது பசங்களுக்கு கொடுத்து விடுறதுக்கு ஹாட் பாக்ஸ் இதெல்லாமே வந்து 3 சைஸாக வச்சுருக்கேன். ரொம்ப நிறைய வைக்காமல் உங்கள் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சிங்க. தூக்கு சட்டி ரொம்ப அவசியமானது. இதில் வந்து ஒரு 4-5 வாங்கி வச்சுக்கிடும். மாவு எடுத்து வைக்கிறதுக்கோ அல்லது வெளியில் யாருக்காவது கொடுத்து விடுறதுக்கோ ஒரு குறைஞ்சது 2-3 வச்சுங்க. பிளாஸ்டிக் இதெல்லாம் வந்து நான் ஒரு ட்ரேயில் எடுத்து வச்சுருக்கேன். டப்பாவில் அடிக்கிட்டு மூடி எல்லாம் வந்து தனியாக ஒரு ட்ரேயில் போட்டு வச்சுருக்கேன். ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும். இதுக்கு கீழேயே வந்து மண் பாத்திரங்களையும் வச்சுருக்கேன். ஸோ செப்ரேட்டாக நம்ம தனித்தனியாக அடுக்கி வச்சிட்டோம்னா எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம இங்கே தான் இருக்குன்றது நமக்கு எல்லா ஐட்டம்ஸும் தெரியும். அதே மாதிரி பாத்திரம்லாம் அலசி வைக்கிறதுக்கு இது சில்வர்லேயும் வருது, நிறைய வெரைட்டியில் வருது. ஸோ இது வந்து அதாவது கழுவி எடுத்து வைக்கிறதுக்கு இப்போ தான் அலசி எடுத்து வச்சுருக்கோம்.
ஸோ இந்த ட்ரேயில் நமக்கு எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுறது பெரிய தட்டு, தாம்பாள தட்டு அதெல்லாம் வந்து வச்சுங்க. அப்புறம் ட்ரே வீட்டுக்கு தேவையானது, முறம் மெயினாக ஏதாவது புடைக்கிறதுக்கு கொள்றதுக்கு முறம் வச்சுங்க. அது மாதிரி பேனில் வந்து நீங்கள் வித்தியாசமாக ஒரு 4-5 பேன் வச்சுக்கணும். ஏன்னா தோசை போடுறதோடு இல்லாமல் நான்ஸ்டிக் பேனாக இருந்தாலும் சரி, இரும்பு கோட்டிங்கில் உள்ள பேன் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது. இது வந்து ரெகுலராக யூஸ் பண்ணாலும் மொத்தமாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்குள்ள ஐட்டம்ஸு அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா இட்லி குக்கர், அப்புறம் குழிப்பணியார சட்டி, ஆப்பசட்டி அப்படின்ட்டு அதெல்லாம் ஒரு ட்ரேலையும், பெரிய பெரிய பாத்திரங்கள் அதெல்லாம் வந்து ஒரு பக்கத்துலையும் அடுக்கி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டேன் நான். இப்போது ரொம்ப பெரிய நிறைய தேவைப்பட்டுச்சுன்னா இதில் கீரை அலசுறதுக்கோ சப்பாத்தி மாவு பிசைறதுக்கு இந்த மாதிரிலாம் உள்ளதுக்கு பெரிய ஒரு பேசன் வச்சுக்கோங்க. தட்டெல்லாம் நம்ம கைக்கு ஏற்ற மாதிரியே உள்ள ஒரு ஸ்டாண்டில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் பீங்கான் தட்டோ அல்லது சில்வர் தட்டோ அதெல்லாம் ஒரு பக்கத்தில் அடுக்கி வச்சுருது. அது மாதிரி சைட் பிளேட்டு, அப்புறம் குழந்தைங்களுக்கான பிளேட்டு, மூடி, மெயினாக நம்ம சட்டிகள்லாம் மூடக்கூடிய மூடி எல்லாத்தையுமே வந்து மேலே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்குறோம். பாத்திரம் கழுவக்கூடிய இடத்துல இந்த மாதிரி வைப்ஸ்லாம் வச்சுங்க. அப்புறம் நம்ம பாத்திரம் அலசிட்டு வைக்கக்கூடிய அந்த ஸ்பாஞ்சு அதெல்லாம் வந்து அங்கங்கே வைக்காமல் இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா தண்ணியெல்லாம் வடிஞ்சு அதுக்குள்ளேயே விழுந்துடும். எதுவும் மார்க்கெட்டில் கிடைக்குது உங்களுக்கு. ஸோ ஜல்லடை இந்த மாதிரி சின்னதாக போட்டு வச்சுங்க. பக்கத்துலேயே ஒரு சின்ன ஒரு டஸ்ட்பின் வச்சுக்கிட்டோம்னா நம்ம அப்பப்போ எடுத்து போடுற குப்பையை பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். மாதிரி தண்ணி வைக்கக்கூடிய இடத்துல தண்ணி டம்ளருக்கு அது மாதிரி ஸ்டாண்டு விற்கிது. ஸோ அந்த ஸ்டாண்ட்லாம் வந்து 60 ரூபா 50 ரூபாயில் தான் வாங்கினேன் நான். ரொம்ப ஹையாலாம் வாங்கி வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது இதெல்லாம் ஓகே. இப்போ ஒரு லிஸ்ட்டாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் அந்த லிஸ்ட்டை உங்களுக்கு கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் தேவையானதை வாங்கிக்கங்க. பால் காய்ச்சறதா இருந்தால், அதாவது இதுக்கு முன்னாடி தனியாக வீடு எடுத்து நம்ம போகிறோம் அப்படின்னா புதுசாக நீங்கள் எல்லா பாத்திரத்தையும் வாங்கிக்கிட்டால் நல்லது. ஏற்கனவே உங்ககிட்ட இருக்குது, வீட்டை மட்டும் கிச்சனை மட்டும் நான் ஆல்ட்ரேஷன் பண்ணுறேன் அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய பொருட்கள்லாம் எடுத்துடுங்க. புதுசாக என்னென்ன இருக்குதோ அதை மட்டும் நம்ம லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கலாம். ஸோ அந்த வகையில் நம்ம பார்க்குறது உங்கள் வீட்டில் உள்ள சாமானை உங்களுக்கு தான் தெரியும். இருந்தாலும் ஒரு நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால இப்போ என்னென்ன பொருட்கள் அப்படின்றத நான் ஒரு லிஸ்ட்டாக போட்டு வச்சுருக்கேன். பால் பாத்திரம் மெயினாக இப்போ புதுசாக பால் காய்ச்சறதா இருந்தால் மெயினாக இந்த சொம்பு மாதிரி வரும், பெரிய சட்டி மாதிரி அதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மாடலில் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் பார்த்து தேவையான அளவுக்கு வாங்கிக்கலாம். பால் பாத்திரம், பால் குக்கர் டெய்லி நம்ம யூஸ் பண்ணுறது, சட்டியில் நம்ம யூஸ் பண்ணுறதை விட பால் குக்கரில் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா நமக்கு வந்து அந்த விசில் சவுண்ட்லேயே வந்து நமக்கு பால் பொங்கி வலியாது. அதனால பால் குக்கர் பெஸ்ட். 1 லிட்டரு 1 அல்லது 2 வாங்கி வச்சிங்க. டீ பாத்திரம், டீ போடக்கூடியது, அந்த மாதிரி காஃபி டீ எதுவாக இருந்தாலும் சரி அதுக்கு ஒரு பாத்திரம், அதுக்கு ஏற்ற மாதிரியான அதை வடிகட்டி நம்ம வைக்கிறதுக்கு ஒரு சின்ன பாத்திரம், வடிகட்டி அதெல்லாம் நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லி சட்டி, புட்டு சில வீட்டில் வைப்பாங்க. ஸோ அதனால் புட்டு மேக்கர் வாங்கிங்க. இடியப்பம் பண்ணுறதுக்கு அந்த இடியப்ப பரன் அந்த செட்டெல்லாம் வாங்கி வச்சிங்க. தோசை பேன் நிறைய வெரைட்டிஸ் இப்போ மார்க்கெட்டில் கிடைக்கிது. அதனால் தோசை பேன் வந்து நீங்கள் நான்ஸ்டிக்கில் வாங்குறதா இப்போ யாருமே அவ்வளோது வாங்குறது கிடையாது. ஸோ இரும்பில் வர்றதா பார்த்து வாங்கிங்க. சப்பாத்தி கல், அப்புறம் அது வளர்க்கக்கூடிய அந்த ரோலிங் பின்னு, குழிப்பணியார சட்டி, குக்கரில் நார்மலாக மெயினாக யூஸ் பண்ணக்கூடியது 1 லிட்டரு 3 லிட்டர் 5 லிட்டர் அந்த மாதிரி வாங்கி வச்சிங்க. ஸோ உங்கள் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு. ஆனால் மெயினாக இந்த 3 குக்கரும் வீட்டில் இருந்துச்சுன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும்.
பிரியாணி யாராவது கெஸ்ட் எல்லாம் வந்துட்டா ஒரு பெரிய பாத்திரம் 1 கிலோ அளவுக்கு 3 கிலோ அளவுக்கு பண்ணக்கூடிய அளவுக்கு, ரைஸ் குக்கர் நம்ம வீட்டுக்கு தேவையான சைஸில், ரசம் வைக்கிறதுக்கு ஒரு சட்டி, தாளிக்கக்கூடிய அந்த தடுக்கா பேன்ட்டு சின்னதாக வரும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கடாயில் ஒரு 2-3 சைஸில் நீங்கள் வாங்கி வச்சிங்க. பொரிக்கஞ்சட்டி, இந்த வடையெல்லாம் பொரிக்கிறதுக்கு அந்த சின்ன சைஸ், மீடியம் சைஸ், லார்ஜ் அந்த மாதிரி வச்சிங்க. தட்டு 6லேருந்து 12. எது வாங்கினாலுமே நீங்கள் வந்து ஒரே டிசைனாக, இப்போ சில்வர்னா சில்வர்லேயே நீங்கள் எல்லாம் எடுங்க. அதே மாதிரி குக்கர்லாம் பிளாக் கலரில் வருது, நிறைய கோட்டிங்கில் வருது. ஸோ அது உங்களுக்கு எது சாட்டிஸ்ஃபைடாக இருக்குதோ அந்த மாதிரி கலரில் நம்ம வாங்கி ஒரே மாதிரி வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். தட்டு 6லேருந்து 12, டீ டம்ளர் 12 எடுத்துங்க. ஏன்னா நிறைய கெஸ்ட்லாம் வருவாங்க. ஸோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்கு கேனு, குடம், தண்ணி டம்ளரும் அதே மாதிரி ஒரே மாதிரி நீங்கள் எல்லாமே வாங்கினீங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். உரல் உலக்க, அஞ்சரை பெட்டி, இல்லைன்னா அந்த ஸ்பைஸ் ரேக்கில் வைப்பாங்கள்ல சின்ன சின்ன பாட்டில், அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். தேங்காய் துருவல் பண்ணுறது, மொரம் ரொம்ப மெயின், எல்லாமே புடைக்கிறதுக்காக வாங்கி வச்சிங்க. ஊறுகாய் ஜாடி, டிஃபன் பாக்ஸ், அடுக்கு கேரியர், தூக்குச்சட்டி, அந்த வாளி அதெல்லாம் சொல்லுவாங்க பாருங்கள். பாத்திரம் அலசி போடுறதுக்கான ரேக்கு, குப்பை வாளி, கத்தி, கத்திரிக்கோல். கத்திலாம் வந்து நீங்கள் காய்கறி கட் பண்ணுறதுக்கு தனியாக, நான்வெஜ் கட் பண்ணுறதுக்கு அப்படின்னு தனித்தனியாக பிரித்து வாங்கி வச்சிங்க. பவுல் செட்டு, அதாவது சின்ன சின்ன சாமான்கள் எப்படி நமக்கு தேவைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். அதனால் சின்னதில் மீடியம் சைஸ், லார்ஜ் அப்படின்னு பார்த்து வாங்கிங்க. ஜல்லடை, வடிகட்டு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காப்பர் பாட்டம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு அல்லது மண்பானை சமையல், இதெல்லாம் வந்து நம்ம செய்கிறது நம்ம விருப்பம் தான் அது. ஸோ இப்போ மண்பானை அந்த இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே அதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா புது வீட்டில் நம்ம அதை கண்டினியூஸாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். அவன் இருந்துச்சுன்னா அவனுக்குள்ள ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்து வாங்கிங்க. அப்புறம் பொட்டேட்டோ பீல் பண்ணுறதுக்கு, அப்புறம் மேஷ் பண்ணுறதுக்கு ஸ்பூனு, பீலர், அந்த துருவல் எல்லாமே பார்த்து ஒவ்வொன்றா நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் எது எது தேவைன்றதை. கிச்சன் டவல், ஹேண்ட் க்ளவுஸு இருந்துச்சுன்னா அவன் க்ளவுஸ், ஹாட் பாக்ஸு, மத்து, கைப்பிடி. நம்ம இந்த சில பேர் வந்து துணியால் எடுப்பாங்க, அந்த மாதிரிலாம் எடுக்காமல் கைப்பிடியை பார்த்து கரெக்டாக வாங்கி வச்சிங்க. லெமன் ஸ்க்யூஸு, ஸ்மால் ஸ்பூன், அதாவது சின்ன சின்ன ஸ்பூன்ஸு நமக்கு எல்லாத்துக்குமே தேவைப்படும். 6லேருந்து 12 கூட யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா சைஸ்லேயுமே வாங்கி வச்சிங்க. கரண்டி, சாதம் அள்ளுறதுக்கு, ஆப்பக்கரண்டின்னு சொல்லுவோம், ரசம் கிண்டுறதுக்கு, டீ காஃபி போடுறதுக்கான குழிக்கரண்டி, மாவு அள்ளுறதுக்கு அப்படின்ட்டு ஒவ்வொரு சைஸாக நீங்கள் அங்கே போனீங்கனாலே உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ நாளைக்கு வீடியோவில் நம்ம ஊரில் இருக்கிற முபாரக் ஸ்டோரில் நான் பார்த்த சில ஐட்டம்ஸை உங்களுக்காக நான் காமிக்கிறேன். உடன் ஸ்பூன் ரொம்ப நல்லது, அதையும் நீங்கள் தேவைக்கு வாங்கி வச்சிங்க. டின்னர் வேர் செட்டு, இப்போ யாராவது கெஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு வந்து நம்ம நார்மலாக சாப்பிட்ற அந்த தட்டில் வைக்கிறத விட டின்னர் செட்டுன்னு ரெடிமேடாகவே மொத்தமாகவே கிடைக்கும். ரெடியாகவே அந்த ஃபுல்லாக ஒரே டிசைனில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ரேட் கூட ஒரு 1000-1500 கம்மி ரேட்லேருந்தே கிடைக்கிது. அதுமாதிரி நம்ம பார்த்து வச்சுக்கலாம். ஸ்டோரேஜ் கண்டெய்னர் எல்லாமே போட்டு வைக்கிறதுக்கு, எக்ஸ்ட்ராவாக கொடுத்து விடுறதுக்கான பிளாஸ்டிக் பாக்ஸஸ், டிஸ்போசபிள் பாக்ஸஸ் அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். ஸ்டீலில் வருது பாட் ஹோல்டர், அதெல்லாம் வந்து நல்லா இருக்கும். உங்களுக்கு களவாடன்னு சொல்லுவோம் பாருங்க, அந்த மாதிரி பார்த்து வாங்கிங்க. மெஷர்மெண்ட் ஸ்கேல் எப்போதுமே வச்சுங்க. ஸ்டீமர், அப்புறம் கூடை, நம்ம அந்த போகிறதுக்கான ஒரு கூடை எப்போதுமே வீட்டில் வாங்கி வச்சுட்டா அதுவும் நல்லது. இது போக நிறைய ஐட்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிளெண்டர், ஃப்ரிட்ஜு, மிக்சி, வெஜிடபிள் கட்டர்ஸ்ன்னு அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தேவையானதை ஒரு லிஸ்ட் மாதிரி போட்டு நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். தேடி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகவே வேண்டாம். காலையிலேருந்து என்னென்ன சாமான்கள் நமக்கு தேவை அப்படின்றத ஒரு லிஸ்ட் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். அது போக இப்போ நீங்கள் பழைய வீட்டிலே இருக்கீங்க, கிச்சனை மட்டும்தான் ஆல்ட்ரு பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஏற்கனவே பொருட்கள் எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடியதான். ஸோ அதனால் நல்ல பொருட்கள் மட்டும் எடுத்துக்கிறோம். இது நீங்கள் புதுசாக வீடு கட்டி அந்த பால் காய்ச்சும் போது நிறைய பேர் கிஃப்ட் கொடுப்பாங்க. ஸோ வர்ற கிஃப்டை பார்த்துட்டு நீங்கள் அடுத்த பர்ச்சேஸ் கூட பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். காயல் சமையல் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.